ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 115 12 வசனம். Psalms 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல கர்த்தர் ஒருவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக நம்மோடு இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Dear children of God, our Lord is a God who blesses his children. He blesses who believes in him. That is why the word of God says he is mindful of us. He has mind full of us. We are completely filled in his heart. That is why he is always remembering us. He never forgets us. He never stops thinking of us. Such a wonderful God. That is why those who believe in the Lord, we need to believe that he will bless us. The second part of the verse says, he will bless the house of Israel. Israel was the name given to Jacob when he prayed all the nights with the Lord and he overcame the Lord. Then the Lord gave him the name Israel because he became an overcomer. So today, if you are an overcomer by your prayers, God wants to bless you. If you are a prayer warrior, God wants to bless you. If you want to war with God in your prayers, God wants to bless you. இன்றைக்கு யாக்கோபு என்ற ஒரு மனிதன் தேவனோடு கூட போராடி ஜெபித்து அவன் தேவனை மேற்கொண்டபடியினால் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டப்பட்டது. அதே போல நீங்களும் ஜபத்தில் போராடி ஜபிக்கிற பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். He will bless the household of Aaron. Aaron is a priest who has been called to do the priestly ministry in the 12 tribes. So we need to understand, anyone who does the ministry of God is in the family of Aaron. So God wants to bless those people, those who do God's ministry. In this world, there are people, those who are doing in many kinds of ministries in their life. We need to understand God will reward you. Whatever may be your calling, if you minister according to your call, God is going to bless you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்பின் பேரில் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீங்கள் ஆரோனை போல ஊழியம் செய்கிறீர்கள். அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறவர்கள். நீர் எங்கள் மேல் எப்பொழுதும் நினைவாயிருக்கிறீர். நீர் எங்களை மறப்பதில்லை. நீர் எப்பொழுதும் எங்களை மறவாமல் நினைப்பதினால் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி. இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய ஜபிக்கிற எங்கள் வாழ்க்கையில ஜபத்திற்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, ஊழியம் செய்கிற எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறபடினால் எங்களை நீர் கனப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.